வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஸ்கேல்ப்ல அதிகமான பொடுகு இருக்கா? நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணியும் கூட உங்களுக்கு ஏற்படுற இந்த பொடுகு பிரச்சனை தீரலனா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். பொடுகு பிரச்சனை இருக்கிறனால நமக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தும்னா, நம்மளோட ஸ்கேல்ப்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா அரிப்பு ஏற்படுறது, நமக்கு எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை ஏற்படுத்தும், ஒயிட் ஃப்ளேக்ஸ் இது மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல டீட்டெயிலா என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு அதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, அது ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேல்ப் டைப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப் டைப்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஷாம்பு யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிக்க பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்க டீட்டெயிலாக புரியும். ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஷாம்புல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கீட்டோகோனசோல் இருக்கணும். அந்த இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் பைரெத்தியோன், சாலிசிலிக் ஆசிட், செலீனியம் சல்ஃபைட், ப்ராக்டான் ஒலமைன் இது மாதிரியான இன்கிரீடியன்ஸை உள்ளடக்கிய ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்ப்ல பொடுகு ரெடியூஸ் ஆகிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஷாம்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஷாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான ஷாம்பு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆச்சு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஷாம்பு ஜென்ரலாக எதுக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள எக்ஸசிவ் ஆயில், ஸ்கேல்ப்ல உள்ள அழுக்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்போட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ட்ராண்ட்ரஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஒயிட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்பு ஜென்ரலாக யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள ட்ராண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாவோ இல்லை மாட்ரேட்டாவோ இருக்குன்னா இந்த ஷாம்பு உங்களால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்ப் டைப் ஒரு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால் இந்த ஷாம்புவை உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லையுமே உங்களால் இது பண்ண முடியும். அதாவது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இந்த ஷாம்பு எல்லா ஸ்டோர்லையுமே கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லா ஸ்டோர்லையுமே இந்த ஷாம்பு உங்களால் வாங்கவும் முடியும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மலிவாக கிடைக்கும். அதாவது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1. அந்த ₹1 கூட இந்த ஷாம்பு உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல ட்ராண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்போட கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ட்ரை ஹேராக இருக்கீங்களோ அவங்களும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது, அதாவது ட்ரை ஹேர் உள்ளவங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கூடவே கண்டிஷனர் இதை யூஸ் பண்ணும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிஷனர் இல்லாமல் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ஹேர் ட்ரையாக இருக்கு. இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான ட்ரை ஏற்படுத்தும். நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்கிரிம் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ நான் ட்ரையிங் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்புல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஆயில். இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். இதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த இன்கிரீடியன்ஸ், நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ட்ராண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா இந்த டீ ட்ரீ ஆயில், நான் ட்ரையிங் ஃபார்முலா இதெல்லாம் இருக்கிறனால ட்ராண்ட்ரஃபை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பை க்ளீன் பண்ணுது. இந்த ஷாம்போட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக்காமல் அந்த ஹேரில் உள்ள மாய்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்புவை யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப் டைப் சென்சிட்டிவ் ஸ்கேல்பாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லாம் அதிகமான இச்சிங் இருக்கும். அவங்க யார் யாருக்கெல்லாம் இச்சிங் இருக்கோ அவங்களும் தாராளமாக இந்த பில்கிரிம் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்ப் டைப் ஒரு ட்ரை ஹேராக இருந்து அந்த ட்ரை ஹேரில் அதிகமான ட்ராண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது யார் யார் யூஸ் பண்ணலாம்னா, சென்சிட்டிவ் ஸ்கேல்ஃபு, இச்சிங் ஸ்கேல்ஃபு, ட்ரை ஸ்கேல்ஃபு இவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்குது. இந்த ஷாம்புல உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவியரான ட்ராண்ட்ரஃப் இருந்தால் இந்த ஷாம்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் குயிக்காக கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் இந்த ஷாம்புல உள்ள கான்ஸாக சொல்லலாம். அதே உங்களோட ட்ராண்ட்ரஃப் ஒரு மைல்டாவோ மாட்ரேட்டாவோ இருந்தால் இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே சிவியராக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. நம்ம தேர்ட் பார்க்க போகிற ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரி அனாட்டமி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த பேரி அனாட்டமி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ப்ரீமியம் ஹேர் கேர் கேட்டகரியில் கண்டிப்பாக இது ஒரு பாப்புலரான ஒரு ஷாம்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் கிளீன்சிங் இன்கிரீடியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்ச்சரிங் ஃபார்முலா இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ட்ராண்ட்ரஃப் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் குவாலிட்டிக்கும் இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஸ்மூத் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளீனிங்கும் பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுக்குது.
இந்த ஷாம்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கோ அவங்களாம் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸி ஸ்கேர் இருக்கும். அதாவது முடி சிக்கலா இருக்கும். அவங்களும் இந்த ஷாம்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா உங்களோட டாண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து இந்த ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ஷாம்புல உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷாம்போட கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி ஷாப் ஜிஞ்சர் ஸ்கேல்ப் கேர் ஷாம்பு. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டனால இந்த ஷாம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாம்பு. ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு ஒரு டாண்ட்ரஃப், அதாவது உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்குது, இந்த டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுற ஷாம்பு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பாப்புலரான ஷாம்பு, ஒரு ஸ்ட்ராங் ரெப்புடேஷன் வச்சிருக்கு இந்த ஷாம்பு. இது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ஃபை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள இந்த இச்சிங் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கேல்பாக இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டாண்ட்ரஃபை வந்து ஃப்ரீக்வென்ட்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இந்த ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு வந்து ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்குது. இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும். நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பி ப்ரோ டெய்லி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இந்த ஷாம்பு எடுக்கும்போது நீங்கள் டாண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஷாம்பு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஷாம்பு. இந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் ஆன்டி டாண்ட்ரஃப் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு சிவியர் டாண்ட்ரஃப் இருந்தாலும் கூட இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ஃபில் உள்ள ஃப்ளேக்ஸ் இச்சிங் அதை ரெடியூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ஃபை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாம்பு யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாகவும் ஹெவியாகவும் இருந்துச்சுன்னா, அதாவது சிவியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு வந்து உங்களால் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருந்தால் இந்த ஷாம்பு உங்களால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இந்த ஷாம்புல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவியர் டாண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணும்போது அந்த டாண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆகிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அது மாதிரி இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஃபார்முலா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கூடவே கண்டிஷனர் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். இம்பார்ட்டண்டான ஹேர் கட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்புவை டெய்லி யூஸ் பண்ணணும்னா அவசியம் இல்லாதது. வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டைம்ஸ் இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணி உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ஷாம்புவை உங்களோட ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு கூட உங்களோட டயட்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் சைக்கிள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ஃபில் உள்ள இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை இதெல்லாம் ரெடியூஸ் ஆகி ப்ரீவியஸாக டேமேஜ் ஆன ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஷாம்புவை இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இந்த ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு கண்டிப்பாக 2 or 3 months வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்குறத உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.